அவருக்கு கீழே தானே எல்லா நிர்வாகிகளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு கீழே தான் எல்லா மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறதுனால தானே. இப்ப எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியலையே. அந்த திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்கிற அந்த திராவிட சித்தாந்தத்தையே குழி தோண்டி புதைத்தவர்களாக இன்றைக்கு திரு ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் இவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த திராவிட சித்தாந்தம், ஒரு சமநிலை சமத்துவ அரசியல் இன்றைக்கு கடும் வீழ்ச்சியை சந்திக்குது. அப்படின்னா அந்த சித்தாந்தத்தில் ஏற்பட்ட கோளாறு அல்ல, அதை செயல்படுத்திய சுயநலவாதிகளால் இந்த நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. சுயநலவாதிகள் ஏன் சொல்றீங்க? நிறைய பேர் பிரிந்தவர்களை சேர்க்கவில்லை அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியால இந்த குற்றச்சாட்டை சொல்றீங்களா? இல்ல, பிரிந்தவர்களை சேர்த்துறது இல்லை. சரி, இந்த கட்சியை இதுக்கு மேல ஒருத்தன் சிதைக்க முடியாது சார்.